நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பூஸ்டப்னா என்ன இன்ட்ரோலாம் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூஸ்டப்ல வந்து எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், அந்த லிங்க் வந்து எப்படி எடுக்கலாம், அந்த லிங்கை வச்சு எப்படி நம்ம கிளாஸ் வந்து போட்டு எப்படி கால் பண்ணலாம், அதோட பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகுது, சிஎஸ்எஸ்ஸை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லே அவுட்டினை பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் நார்மலாக விஷுவல் ஸ்டுடியோ கோடு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம போடுறது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம ஹெட்டில் வந்து ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணுவோம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ரௌசரில் நான் கொடுக்குற லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. இதை யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் வந்து இதுதான். இந்த லிங்க் தான் நான் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூஸ்டப் 5 அப்படின்ற இந்த நியூ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பூஸ்டப் 5.0 அப்படின்னா இது வந்து பூஸ்டப்போட 5 லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி அப்ளை ஆகணும்னா நம்ம வந்து ஒரு சிடிஎன் அப்படின்ற ஒன்று அப்ளை பண்ணலாம், இல்லை பண்டல் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சிடிஎன் இதை அப்படி காப்பி பண்ணி போட்டுருவாங்க. நம்மளுக்கு இந்த சோர்ஸ் லிங்க் வந்து ஒரு பாத்துக்கு போகுது. அங்கே வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்போட ஸ்கிரிப்டே இருக்கு. இது மூலமாக தான் உங்களுக்கு பூஸ்டப் வந்து ரன் ஆகும். இந்த பூஸ்டப் வந்து நீங்கள் கொடுக்குற எந்த வெர்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அதில் நம்ம வந்து அந்த லிங்க் மூலமாக கொடுத்துருப்போம். அந்த லிங்க் இதை பேஸ் பண்ணி அது இந்த பேஜுக்கு வந்து ரன் பண்ணி கொடுக்கும். ரன் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கண்டெய்னர் அப்படி கொடுத்தீங்கன்னா அது கண்டெய்னர் ஏற்றதுக்கு இப்படி கண்டெய்னர்னா எவ்வளோ வித்து எடுத்துக்கணும் அது மாதிரி அதுவாகவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஆனால் இந்த கோடு நீங்கள் மேண்டரியாக கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே செலக்ட் ஆல் கொடுத்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி லோக்கலாக ரன் பண்ணுவாங்க. லோக்கலாக ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் தேவை கிடையாது. ஆனால் பூஸ்டப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் தேவைப்படும். நெட்வொர்க் தேவைப்படுறதுனால நிறைய பேர் இந்த லிங்காகவே கொடுத்துருவாங்க. நம்ம எதுக்கு அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா லிங்க் கொடுத்துருவாங்க. சில பேர் நினைப்பாங்க என்கிட்ட வந்து லிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பேஜ் பூஸ்டப் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒன் டைம் நீங்கள் நெட் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு உங்கள் லோக்கல் சர்வரில் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் எப்படி லோக்கலாக ரன் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து லிங்க் மூலமாக ரன் பண்ணலாம் பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. நேவி பார்லேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நேவி பார் எப்படி போடலாம், லேஅவுட் எப்படி போடலாம் எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குன்னா லேஅவுட்லேருந்து என்னென்ன நமக்கு தேவைப்படுமோ, கிரிட்டு தேவைப்படுதா, காலம்ஸ் தேவைப்படுதா. இப்போ சிஎஸ்எஸ் படித்தவங்களுக்கு கிரிட் என்ன தெரிஞ்சிருக்கும். சாஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சாஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் சாஸ் லெஸ் அப்படின்னு இருக்கு சிஎஸ்எஸ்ல. எக்ஸாக்ட் இண்டெக்ஸுக்கு கூட நம்ம வந்து பூஸ்டப் 5 வந்து யூஸ் பண்ண முடியும். அது எப்படி எங்கே அப்ளை பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அப்ளை பண்ணிக்க முடியும். அது மாதிரி நிறைய இருக்கு, நம்ம வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபார்ம்ஸில் இங்கே பாருங்கள், ஃபார்ம்ஸில் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ரேஞ்ச் எப்படி செட் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் லேபிள் ரேஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கட் பண்ணுவாங்கள்ல, இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல இதெல்லாமே ரேஞ்சு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம வந்து பூஸ்டப்பில் அப்ளை பண்ண முடியும். சரி, இனிஷியலாக நம்ம லிங்கை வந்து மூலமாக நம்ம வந்து காப்பி பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, கெட்டிங் ஸ்டார்டட், அதில் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. இன்ட்ரோவில் கொடுத்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆகிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் கோடுக்குள்ளே போங்க, இண்டெக்ஸில் போயிட்டு இதை எப்போவுமே ஹெட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சிஎஸ்எஸ் இது வந்து ஸ்டைல் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம், இது கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்கிரிப்ட்ன்றது இது கீழே தான் இருக்கணும், இல்லைனா பாடி டேக்குள்ளே லாஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா ஹெட்டில் முடியிறது லாஸ்ட்டில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே உங்களுக்கு ஸ்டைல் தான் ரீட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டைலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரீட் ஆகணும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லைனா மாற்றி போட்டாலும் ஒர்க் ஆகும், ஆனால் உங்கள் பேஜ் வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுங்களா. டோட்டல் லைவ் கொடுக்குறேன். லைவ் கொடுக்கும்போது எனக்கு வந்து இமேஜ் அப்ளை ஆகிருக்கும், பேராகிராஃப் டேக் அப்ளை ஆகிருக்கும், H1 டேக் அப்ளை ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸில் சிஎஸ்எஸ்ல முடிச்சிருப்போம். அந்த கிளாஸ் தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து இப்போ இந்த இமேஜ் தேவை கிடையாது.
அந்த இமேஜ் நான் எடுத்துடுறேன், அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கனால. ஓகே, நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது பேஜ் லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு ஜிவி அகாடமி அந்த பேராஃபில் கொடுத்த கண்டென்ட் வந்து எனக்கு போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எங்கே எனக்கு பூஸ்டப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஸ்டப் வந்து லிங்க் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அதை கால் பண்ணணும். எப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் எப்படி கால் பண்ணுவோமோ அதே மாதிரி கிளாஸில் வச்சு நம்ம கால் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் அப்படின்ற அப்ளை பண்ண போகிறேன். அதை வந்து H1 டேக் அப்ளை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நான் ஒரு டிவ் டேக் போட்டுக்கிறேன். டிவ் டேக் போட்டு நம்ம சிஎஸ்எஸ் எப்படி கால் பண்ணுவோமோ அதே மாதிரி கிளாஸ் போட்டுக்கிறேன். கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லும்போது கண்டெய்னர் AINER கண்டெய்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறேன். இந்த கண்டெய்னர் அப்படின்றது இந்த ஒரு இது வந்து ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனுக்குள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ள சம்திங் வைக்கிறது மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள நான் வந்து H1 டேகை வந்து எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கும்போது நான் வந்து சிஎஸ்எஸ் எதுவுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் டிஃபால்ட்டாகவே இருக்கிற பூஸ்டப் கிளாஸுக்கு வந்து அதுவோ அப்ளை பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக போயிட்டு இப்போ கண்டெய்னர் இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ரீட் ஆகி கொடுக்கும். இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னருக்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போ கண்டெய்னரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வித்து 1140 பிக்சல் அப்படியே அப்ளை ஆகிருக்கும். இப்போ கண்டெய்னர் லார்ஜு, மீடியம், எஸ்எம் இதெல்லாமே வந்து பூஸ்டப்பில் வருது. இது இங்கே பார்த்தீங்கன்னா அப் டவுன் வந்து மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, டேரா வந்து வந்திருக்கும். நம்ம வந்து இதுக்காக தான் அதை வந்து ஹிடன் பண்ணுவாங்க. ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விசிபிலிட்டி நன்னு கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. சரி, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கண்டெய்னர்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்மளுக்கு வந்து இப்படி அப்ளை இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ்ல எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி இதில் வந்து கிரிட் மூலமாக பிரிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜை வந்து நான் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல 50% 50% பிரிச்சிருக்கோம். அதுவே நம்ம இதில் எப்படி பிரிக்கிறதா இருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளாஸ் போட்டுக்கோங்க. கிளாஸ் போட்டு காலம் -md -6 அப்படின்னு போட்டால் இது வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒதுங்கி வந்திருக்கும். அதாவது ஒரு 100%ல் எனக்கு வந்து 6னா கிரிட்னு பொறுத்த வரைக்கும் 12, அந்த 12ல் பாதி 6, அந்த கணக்குப்படி தான் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, எனக்கு ஆஃப் இங்கே வந்துடும், ஆஃப் இங்கே வந்துடும், அந்த மாதிரி கணக்கு வந்துடும். சரி, மறுபடியும் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த H1 டேகை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர் இங்கே, செகண்ட் ஆர் அங்கே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஜிவிசாஃப்ட், அதாவது இங்கே வந்து 100% உங்களுக்கு அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலைன்னா div class row சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணி பாருங்க. எதுக்காக அப்ளை ஆகலைன்னா நம்ம வந்து ஒரு ரோல எத்தனை பேர் உட்காருவாங்க, நம்ம ரோ என்ன நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம சிஎஸ்எஸ் டைரெக்டாக வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்டைலில் அப்ளை பண்ணுறோம். பூஸ்டப்பாக அதுக்கு சொல்கிறோம் புரிய வைக்கிறது மாதிரி. ஆனால் அதுக்கு எப்படின்னா அது ஒரு மிஷின். அந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் காலம் போட்டிருக்கோம். ஆனால் வந்து காலம் தான் போட்டிருக்கோம். அப்போ காலம் தான் அதை ரெடி பண்ணிக்கும். அதாவது எனக்கு இந்த காலம் வந்து ஒரு காலம் 6ல் இருக்கணும், இன்னொரு காலம் வந்து இன்னொரு 6ல் இருக்கணும். அப்படின்னா 12 அதாவது 100% வந்து எனக்கு 12ஆக பிரிச்சுக்கிறாங்க. அந்த 12 வந்து எனக்கு 6 பிரித்து ரோன்ற கீவேர்டை வந்து கால்குலேட் பண்ணி அந்த ரோன்றது ஒரு லைன் தான் உங்களுக்கு ரோன்னு சொல்லுவாங்க. காலம்னா 1/n கீழே வர்றதான் ரோ காலம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ரோல வந்து ஃபஸ்ட்டு காலம் அப்படின்ற ஃபஸ்ட்டு இது கீழே வர்றதெல்லாம் காலம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ வர கம்மிங் கிளாஸில் வந்து எப்படி நம்ம வந்து எப்படி ஷார்ட்டாக வந்து சைட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவரை புரிஞ்சு நினைக்கிறேன். இது வந்து சின்ன ஒரு இன்ட்ரோ தான். உங்களுக்கு சைட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அதாவது பூட்ஸ்டப்பு 5ஓட பேஜ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து போட்டு எப்படி அப்ளை ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். இந்த லிங்க் காப்பி பண்ணி போட்டு பாருங்கள். இவ்வளோ பெரிய பேஜ் வரும் உங்களுக்கு, இவ்வளோ பெரிய பேஜ் வந்து ரன் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி
ஹெட் டேக்ல போடணும், மாற்றி எங்கேயும் போடாதீங்க. இப்போ லிங்க் டேக் வேற எங்கேயாவது போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த லிங்க் டேக் வந்து ஹெட்டில் தான் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம இதுலேருந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கனெக்டில் இருங்க. bootstrap 5 வந்து நல்லா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் சைட்டை வந்து ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகிறோம், அதான் மெயின். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.